வெல்கம் டு கல்வி சேவை. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதுகிற தனி தேர்வர்களுக்கான அறிவுரைகளும் என்றைக்கு நம்ம அப்ளை பண்ணணும், என்ன டேட்குள்ளே அப்ளை பண்ணணுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மே 2021 நடைபெற உள்ள மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்விற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான தனி தேர்வரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தனி தேர்வர்கள் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களுக்கு உரிய நாட்களில் ஆவணங்களுடன் நேரில் சென்று விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய தேதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்களுக்கு நேரில் சென்று தனி தேர்வுகள் 26/2/2021 முதல் 6/3/2021 சனிக்கிழமை வரையிலான நாட்களில் தங்களின் விண்ணப்பத்தினை பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேற்காண் தேதிகளில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் 8/3/2021 திங்கட்கிழமை முதல் 9/3/2021 செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 நாட்களில் அரசு தேர்வு துறை சேவை மையத்திற்கு நேரில் சென்று ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. தக்கலுக்குன்னு 1000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். புதிய பாடத்திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பழைய பாடத்திட்டத்தில் ஓல்டு சிலபஸ் +2 தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதவர்கள் மே 2021 பருவம் முதல் நடைபெறும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகளை புதிய பாடத்திட்டம் புதிய நடைமுறையில் மட்டுமே எழுதலாம். புதிய நடைமுறையின்படி ஒவ்வொரு பாடத்திற்கும் 70 முதல் 90 மதிப்பெண்கள் வீதம் மட்டுமே தேர்வு நடத்தப்படும். மே 2021 பருவத்திற்கான தேர்விற்கு குறைக்கப்பட்ட பாடத்திட்டம் தனி தேர்வுகளுக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. பழைய பாடத்திட்டத்திற்கு இணையாக புதிய பாடத்திட்டத்தில் உள்ள பாடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய பாடத்திட்டத்தில் கலைப்பிரிவில் உள்ள கணினி அறிவியல், வணிக கணிதம், இந்திய பண்பாடு மற்றும் தொழிற்கல்வி பிரிவில் உள்ள பாடங்கள் ஆகியவை புதிய பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அப்பாடங்களின் பட்டியல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பட்டியலில் உள்ள பாடங்களின் பழைய பாடத்திட்டத்தில் தேர்வெழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத தேர்வர்கள் அப்பாடங்களுக்கு எதிரே குறிக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தில் உள்ள பாடங்களில் மட்டுமே மே 2021 பருவம் முதல் தேர்வு எழுத வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தனி தேர்வர் வகை ஏற்கனவே மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத பாடங்களில் தேர்வு எழுதும் தனி தேர்வர்கள். விண்ணப்பிக்க தகுதியுள்ளவர் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வினை ஏற்கனவே பழைய நடைமுறையில் புதிய நடைமுறையில் எழுதி தேர்ச்சி பெறாத தனி தேர்வர்கள் அப்பாடங்களை மட்டும் தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம். குறிப்பு: பள்ளி மாணவராக பதிவு செய்யப்பட்டு எழுத்து தேர்வு அனைத்திற்கும் வருகை தராதவர்கள் தாம் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்களிடமிருந்து மேல்நிலை கல்வியின் போது போதிய வருகை நாட்கள் பெற்றிருந்தார் என்பதற்கான சான்றிதழை பெற்று இணைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டணம் ஆன்லைன் பதிவு கட்டணம். தேர்வு கட்டணம் ஒவ்வொரு பாடத்திற்கும் பார்த்தீங்கன்னா 50, இதர கட்டணம் 35, ஆன்லைன் பதிவு கட்டணம் 50. இரு பாடங்கள்னா 185 வரும்னு சொல்லியிருக்காங்க. தக்கல் கட்டணம் 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வினை முதன்முறையாக எழுத விண்ணப்பிக்கும் தனி தேர்வர்கள் ஏற்கனவே மேல்நிலை 1ஆம் ஆண்டு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத தேர்வர்கள் அனைவரும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, தேர்வு கட்டணம் 150, இதர கட்டணம் 35, ஆன்லைன் கட்டணம் 50, மொத்தம் 235 சொல்லியிருக்காங்க. குறிப்பு: 2019-2020 கல்வி ஆண்டில் பின்வரும் 5 பாடத்தொகுப்புகளில் செய்முறை தேர்வு இல்லாத பாடங்களை கொண்ட பாடத்தொகுப்பு ஏதேனும் ஒரு பாடத்தொகுப்பில் பள்ளியில் பயின்று பள்ளி மாணவராக மார்ச் 2020 +1 தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத தேர்வர்கள் தற்போது 12ஆம் வகுப்பில் பயிலாமல் பள்ளியில் இருந்து மாற்றுச் சான்றிதழ் பெற்று இடைநின்றவர்களாக இருப்பின் அவர்கள் மே 2021 மேல்நிலை 2 ஆண்டு பொது தேர்வினை எழுதுவதற்கு +1 அசல் மாற்றுச் சான்றிதழ் இணையதளம் மூலம் பதிவேற்றம் செய்யப்பட்ட +1 மதிப்பெண் பட்டியல் நகல் மற்றும் உரிய தேர்வு கட்டணத்துடன் சேவை மையத்தின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாடத்தொகுப்பு எண், வரலாறு, பொருளியல், வணிகவியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் தனித்தேர்வர்கள் தங்களது விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்திட கல்வி மாவட்ட வாரியாக அரசு தேர்வுகள் சேவை மையங்களுக்கு சென்று விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களில் dge.in.gov.in இணையதளத்தில் அந்த நேம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விண்ணப்ப எண்ணின் முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் விண்ணப்பத்தினை பதிவு செய்த பிறகு தனி தேர்வர்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் வழங்கப்படும். அதில் குறிப்பிட்டுள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்திய அரசு தேர்வுத்துறை பின்னர் அறிவிக்கும் நாளில் தேர்வு கூட அனுமதி சீட்டுகளை பதிவிறக்கம் செய்ய இயலும் என்பதால் ஒப்புகை சீட்டினை தனி தேர்வர்கள் பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே +2 தேர்வு எழுதி தோல்வியுற்றோர், அப்புறம் +1 தேர்வு எழுதியதுன்னு 600 மதிப்பெண்கள் முதலாக +2 தேர்வு எழுதுவதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துக்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
தேர்வு கட்டணம் செலுத்தும் முறை வந்து தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தினை பணமாக செலுத்த வேண்டும். பார்வையற்றோர், வாய் பேசாத மற்றும் காது கேளாதோர் மேற்குறியிட்ட கட்டணம் செலுத்துவது விலக்களிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைகள் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. பழைய நடைமுறைக்கு வந்து 1200 மதிப்பெண்கள் அப்படிங்கிறதுக்கு செய்முறை கலந்த பாடங்களில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாமல் மீண்டும் தேர்வு எழுதுவோரை பொறுத்தவரை தேர்ச்சி பெறுவதற்கு எழுத்து தேர்வில் 150க்கு 30 மதிப்பெண்களும், செய்முறை தேர்விற்கு வந்து 50க்கு 40 மதிப்பெண்களும் பெற வேண்டும். எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெறாமல் செய்முறை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் செய்முறை தேர்வு செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வினை மீண்டும் எழுதினால் போதுமானது. அதே போன்று எழுத்து தேர்வின் தேர்ச்சி பெற்று செய்முறை தேர்வில் 40 மதிப்பெண்களும் குறைவாக பெற்று தேர்ச்சி பெறாதவர்கள் எழுத்து தேர்வினை மீண்டும் எழுத வேண்டியதில்லை. செய்முறை தேர்வு மற்றும் பங்கேற்றால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. புதிய நடைமுறை 600 மதிப்பெண்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாணை எண் 50 பள்ளிக்கல்வி துறையின்படி செய்முறை தேர்வுள்ள பாடங்களில் வந்து தேர்ச்சி பெறுவதற்கு எழுத்து தேர்வில் வந்து 70 மதிப்பெண்களுக்கு குறைந்தபட்சம் 15 மதிப்பெண்கள் பெற்று செய்முறை தேர்வில் கட்டாயம் பங்கேற்றிருக்க வேண்டும். மேலும் எழுத்து தேர்வு, அகமதிப்பீடு மற்றும் செய்முறை தேர்வு ஆகியவற்றில் ஒட்டுமொத்தமாக 100க்கு குறைந்தபட்சம் 35 மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செய்முறை தேர்வில் பங்கேற்காமல் தேர்ச்சிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் 35 பெற்றிருந்தாலும் தேர்வர்கள் வந்து தேர்ச்சி பெறாதவர்களாக ஆவார்கள்னு சொல்லியிருக்காங்க. மொழி பாடம் மற்றும் ஆங்கில பாடத்தை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஓல்டு பேட்டர்ன், நியூ பேட்டர்னுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.